இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூரில் சிறைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் கட்டடம் கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பதிலாக நாங்கள் புதுக்கோட்டையில் ஒரு 3 ஏக்கர் தரம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் சண்டை போடுறாங்க. இது அரசு நிலம், ஓப்பன் ஜெயில் கட்டுறதுக்காக சிறைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிலம், இதை கொடுக்கக்கூடாது. அப்போது பிஜேபி தயவில் தானே அதிமுக ஆட்சி நடக்குது. அவ்வளவு அழுத்தம் பழனிசாமி மீது. அவர் உதயகுமார் அண்ணன் பேர் சொல்ல மாட்டேன்றார், நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். கிரிஜா வைத்தியநாதன், அந்த சீஃப் செக்ரட்டரி, கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன சார்? அப்போது கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், அவங்க சாஸ்திரா, அவரும் ப்ரெஷர் கொடுத்தாரு இவருக்கு. லெட்டர் எழுதுனாங்க. நான் அந்த லெட்டர் பப்ளிஷ் பண்ணேன். டிஓ லெட்டர் எழுதுறாரு. எங்கே உச்சநீதிமன்றம் போய் தள்ளுபடி பண்ண பிறகு நீ கொடுன்றாரு கவர்னர். ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அழுத்தம், அமித்ஷா கிட்டேருந்து அழுத்தம். லேண்ட் எனக்கு 2 ஏக்கர் தான், நீங்கள் கொடுங்க. பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. இந்த நிலத்தை எந்த நாளும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் எழுதி வச்ச நோட்னால தான் திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு கொடுக்காம இருக்குன்னா கொடுத்துருப்பாங்க.